உலகத்தையே உலுக்கிய கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் 94 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்து இன்றுடன் 12 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் விஜயகோபால். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். விஜயகோபால், சொல்லுங்க, உயிரிழந்த குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் காசிராமன் தெருவில் கிருஷ்ணா நடுநிலை தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளி ஆகிய 3 பள்ளிகளும் ஒரே கட்டிடத்தில் இயங்கி வந்தன. கடந்த 2004 ஜூலை 16ஆம் தேதி சத்துணவு சமையலறையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 94 மாணவ மாணவிகள் உயிரிழந்து பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 16 பேர் கடுமையான காயமுற்றனர். இந்த தீ விபத்தின் காரணமாக தமிழகம் முழுவதும் எங்குமே கூரை இல்லாத நிலை, பள்ளிகளில் கூரை இருக்கக்கூடாது என்ற நிலை ஏற்பட்டது. ஆனால் இந்த குழந்தைகளின் இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாது என்பதுதான் பெற்றோரின் கருத்தாக இருக்கிறது. மேலும் இந்த குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த கும்பகோணத்தில் அந்த பள்ளியின் முன்பாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஒரு படம் வைக்கப்பட்டிருக்கிறது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இந்த குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இங்கே அனைவரும் அஞ்சலி செலுத்தும் விதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த இறந்து போன, அதாவது 3ஆம் வகுப்பு படித்து இறந்து போன வசந்த பிரியாவின் சித்தப்பா ரவி குருக்கள் நம்ம அருகில் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். சார் வணக்கம். இப்போ நீங்க வசந்த பிரியாவோட சித்தப்பா, நீங்க அரசுக்கு என்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க? இந்த ஜூலை 16 நிகழ்ந்த குழந்தைக்கு இருந்த சமூகம் நெஞ்ச விட்டு அகலாது. ஆனா இது தமிழ்நாடு போல விடுமுறை விட்டு இந்த குழந்தைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக விடுமுறையை அழித்திருக்கலாம். தஞ்சை மாவட்டத்தில் இந்த ஒரு நாள் லீவ் விட்டு எல்லா குழந்தைகளும் அஞ்சலி செலுத்த வந்ததுனால மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கலாம். இதை தமிழக அரசு செய்யணும் வேண்டுகொள்கிறேன். இவர்களை பொறுத்தவரை இந்த குழந்தை இறப்பு என்பது ஒரு மிகப்பெரிய தாங்க முடியாத துயரம். இதற்காக தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளித்து இன்று ஒரு நாள் இந்த குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பது பெற்றோருடைய கருத்தாக இருக்கிறது. இது குறித்து மேலும் சில விவரங்கள், இந்த குழந்தைகள் இறந்து போன குழந்தைகளுக்கு உரிய அளவு நிவாரணம் சென்று விட்டதா, இது போன்ற விஷயங்கள் பேசுவதற்காக நமது அருகில் இந்திய மாணவர் சங்கத்தின் தஞ்சை மாவட்ட தலைவர் அரவிந்த் சாமி நம்ம அருகில் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். இந்த இறந்து போன மாணவர்களுக்கு உண்டான அனைத்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கா? இல்ல சார், இன்னும் ஒன்னும் நிறைவேறல. பசங்களுக்கு 25 லட்சமும் பெற்றோருக்கும் 25 லட்சமும் கொடுக்கணும் அவங்க பெற்றோர் கோரிக்கை வச்சிருக்காங்க. இன்னும் இந்த தமிழக அரசு இன்னும் வழங்கப்படல. ஆனா மெயின் கோரிக்கை அது கிடையாது. பள்ளி தீ விபத்தாயி நமக்கு ஒரு பாடமா இருக்கு. கல்வி வியாபாரத்தில் 94 குழந்தைகள் வெந்து முடிஞ்சு தீ கருகிட்டாங்க. ஆனா அதன் பிறகும் தமிழக அரசு தனியார் பள்ளியை அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தனியார் பள்ளியை குறி வச்சு அதிகப்படுத்தி கட்டண கொள்ளையை அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது போல சம்பவம் இதே போல கிருஷ்ணா ஸ்கூல் போல தமிழகத்துல ஏராளமான ஸ்கூல் இருக்கு. அந்த ஏராளமான ஸ்கூல்ல அந்த தமிழக அரசு யாரும் கண்டுகொள்ளவே பார்க்கவே கிடையாது. வியாபாரத்துக்காகவே லஞ்சத்தையும் லாவணையும் வாங்கிக்கிட்டு அந்த ஸ்கூலை விட்டுருக்கு. அப்படியே இது போல கும்பகோணம் இன்னொரு கும்பகோணம் நிகழ்ந்துடக்கூடாது தமிழகத்துல. இதை உடனே தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும், உடனே கண்காணிக்க வேணும் தமிழகத்துல. இவர்களை பொறுத்தவரை கோரிக்கை என்னவென்றிருக்கிறது என்றால், கும்பகோணம் தீ விபத்து நடந்த இந்த பள்ளியில் முறைகேடு காரணமாக தான், அதாவது இது 3 அடுக்கு கட்டிடம். இதில் முதல் தளத்தில் தொடக்கப்பள்ளியும், அதற்கு அடுத்த தளத்தில் நடுநிலைப் பள்ளியும், அதற்கு மேல் தளத்தில் மேல்நிலைப் பள்ளியும் செயல்பட்டிருக்கிறது. அன்று சத்துணவு அமைப்பாளருக்காக சத்துணவு சாப்பிடும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக காட்டுவதற்காக அனைத்து சின்ன குழந்தைகள் அனைவரையும் அழைத்து 3ஆவது மாடிக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். அப்பொழுதுதான் அந்த சத்துணவு அறையில் அந்த கூரையின் மீது ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அனைவரும் கீழே இறங்க வழி இல்லாமல் வரும் வழியிலே ஒவ்வொருக்கு கீழே விழுந்து மேலே விழுந்து மேலும் மூச்சு திணறி தீயில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றனர். இதன் காரணமாகவே எங்குமே கூரையில் இருக்கக்கூடாது, பள்ளிகளில் கூரை இருக்கக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை இயற்றி தற்பொழுது அது முழுமையாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் மேலும் பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் மாணவர்களுக்கு இவ்வளவு சதுரடி இடம் வேண்டும் என்பது போன்ற பல விஷயங்கள் இன்னும் சட்டமாகவே இருக்கின்றது. இது அனைத்தும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பின் கோரிக்கையாக இருக்கிறது.